தமிழன் என்றொரு இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இதைத்தான் வாழ்நாள் முழுது கேட்டு கேட்டு என் காது கூட அடைச்சி போயிடுச்சு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை இனிமேலும் கேட்கக்கூடாது. உண்மையிலேயே தமிழனாக முறைப்படி செயல்பட வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? முதல்ல தமிழன் அல்லாத ஒருத்தனுக்கு ஆதரவு கொடுக்கறத நிறுத்தணும். அவன் வாழ்ந்துட்டு போகட்டும், எது வேணாலும் செய்யட்டும். ஆனால் ஆட்சி பீடத்தில் அவர்களை உட்கார வைப்பது எவ்வளோ பெரிய தவறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரிசா மாநிலத்து எலெக்ஷனில் ஒரு பாரத பிரதமராகவே இருந்துட்டு அவர் என்ன சொன்னார்? தமிழனுக்கு இங்கே என்ன வேலை? தமிழனுடைய கையிலேயே சாவியை கொடுக்க போகிறேன்னு சொன்னார். அப்போ அவரே பிரித்து அவர் குஜராத்தை விட்டுட்டு உத்தரப்பிரதேசத்தில் அவர் போட்டியிடலாம், ஓகே. ஆனால் ஒரு தமிழன் ஒரிசாவில் போட்டியிடக்கூடாது. ஆனால் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி உரிமை கொண்டாடுறாங்க? தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி அவங்களுக்கு அந்த அதிகாரம் யார் கொடுக்குறா? மக்கள் நீங்கள் தான், தமிழனாகிய நீங்கள் தான். ஏன் அவ்வளோ முட்டாள்தனமாக ஏன் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கீங்க? ஓகே, என்னை பொறுத்தவரை என்னுடைய இன்னும் தாழ்மையான வேண்டுகோள், தமிழனாக தேர்ந்தெடுங்கள், தமிழனை நம்பி வாழுங்கள். மற்ற மாநிலத்தவர்களை வாழ வைத்தது போதும், இதோடு நிறுத்திவிடுங்கள். ஓகே, உங்களுக்கு யார் உங்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று தமிழனை தேர்ந்தெடுங்கள், அயல் மாநிலத்தவரை தேர்ந்தெடுக்காதீர்கள். ஒரு பிரதமராக அவரே வேறுபடுத்தி காட்டிய பொழுதும் கூட நீங்கள் இன்னும் மற்ற மாநிலத்தவர்களையே தேர்ந்தெடுத்தால் அப்போ உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. உங்களுக்குன்னு எதிர்காலம் கிடையாது. ஏன்னா அவர்களுடைய நோக்கம் என்ன? தமிழர்களை அழிக்கணும், தமிழ் மொழியை அழிக்கணும். தமிழ் மொழியை அழிச்சுக்கிட்டால் தமிழர்கள் சாதாரணமாக அழிந்து விடுவார்கள் அப்படின்னு அவங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் சொல்கிறேன் திரும்ப இனிமேலாவது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். இனிமேலும் தூங்கி கொண்டு இருக்க வேண்டாம், எழுந்து வாருங்கள். ஓகே, யார் தமிழன் என்பதை புரிந்து அவர்களுக்கு ஆதரவு செய்யுங்கள். உங்களிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு அதிகாரம் இந்த ஓட்டு போடுகின்ற அதிகாரம் மட்டும்தான். ஓகே, அந்த வாக்கை கூட காசுக்காக அடமானம் வைக்கிறீர்கள், காசுக்காக விட்டு விடுகிறீர்கள். இதெல்லாம் நல்லதில்லை. உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. இதோட அந்த மற்றவர்களை வாழ வைக்கிறத விட்டுட்டு நமக்கென்று நம்முடைய இனத்தை வாழ வைப்போம் என்ற ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுபோல் பல வீடியோக்களை நான் இனிமேல் லைவ் வீடியோவாகவும் யூடியூப் வீடியோவாகவும் நான் பேச இருக்கிறேன். அதனால் என்னுடைய இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தால் கொடுங்கள், இல்லை இந்த ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இனிமேல் ஒரு சரியான காணொளிகளை நான் செய்யலாம் என்று இருக்கிறேன். அரசியல் ரீதியாக சில காணொளிகளை செய்யலாம் என்று இருக்கிறேன். அதற்கு உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. ஓகே, தமிழனாய் செயல்படு. ஓகே, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இதுவே நம்முடைய வாழ்க்கையின் பொன்மொழியாக இருக்க வேண்டும். நான் தமிழன்.